ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன். இன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸி தான் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் சோ சிம்பிள் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்சஸ் தான். என்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் இதுதான். நாங்கள் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. மாநாடு தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் அவள் வந்து சேர்ந்தாள். அவள் கணவர் இறந்த கொஞ்ச நாளில் அவள் வீட்டை விற்றாள். இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். சொல்லுவோம் இல்லையா, நாங்க புறப்பட்ட கொஞ்ச நேரத்துல கிளம்புன கொஞ்ச நேரத்துல எல்லாம் மழை, அப்படி ஒரு மழை பெஞ்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு புறப்பட்ட கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லுவோம். மாநாடு தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் அவள் வந்து சேர்ந்தாள். மாநாடு தொடங்குற வரைக்கும் வரவே இல்லை, தொடங்கின கொஞ்ச நேரத்துல அவ வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். அவள் கணவர் இறந்த கொஞ்ச நாளில், இது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் வருதா. கொஞ்ச நாள்ல எல்லாம் வீட்டுக்கார் இறந்து கொஞ்ச நாள்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சமாளிக்க முடியல, வீட்டை வித்துட்டாங்க. இறந்த கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொஞ்ச நாளில், கொஞ்ச நேரத்தில், இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா soon after. soon after Soon after. Soon after is an adverb. It means a short time after something has happened. A short time after an occurrence. soon after is an adverb. soon after அப்படிங்கிறது ஒரு வினை உரிச்சொல். வெர்பை பற்றின எக்ஸ்ட்ரா தகவலை தரக்கூடியது தான் இந்த அட்வர்ப் இல்லையா. இட் மீன்ஸ் அ ஷார்ட் டைம் ஆஃப்டர் சம்திங் ஹேஸ் ஹேப்பன். இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அ ஷார்ட் டைம், ஒரு கொஞ்ச காலம், ஒரு குறுகிய காலம், ஆஃப்டர் சம்திங் ஹேஸ் ஹேப்பன், ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலத்தை நம்ம இந்த சூன் ஆஃப்டர் யூஸ் பண்ணி சொல்லுவோம். சரியா. அ ஷார்ட் டைம் ஆஃப்டர் அன் அக்கரன்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல அக்கரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனுடைய மீனிங் நிகழ்வு ஆர் சம்பவம். ஒரு சம்பவத்துக்கு பிறகு அல்லது ஒரு நிகழ்வுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டைம் மீன் ஷார்ட் டியூரேஷன், கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து நம்ம சூன் ஆஃப்டர் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேயா, புரியுதா? காட் இட், அண்டர்ஸ்டாண்ட்? சூன் ஆஃப்டர் அப்படின்னா நம்ம பாஷையில் கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச நேரம் கழித்து, அண்ட் கொஞ்ச நாள் கழித்து, நேரம் கழித்து, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சூன் ஆஃப்டர். ஓகே, காட் இட், அண்டர்ஸ்டாண்ட்? நாங்கள் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் சூன் ஆஃப்டர். சூன் ஆஃப்டர் இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நாங்கள் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு we, புறப்பட்டோம் அப்படின்னு மாத்திக்கோங்க. புறப்பட்டோம் அப்படின்னு மாத்திக்கோங்க. நாங்கள் புறப்பட்டோம் அப்படின்னு மாத்திக்கோங்க. இந்த புறப்படுறது அப்படிங்கிறதுக்கான வேர்ப் வந்து லீவ் அப்படின்னு சொல்லுவோம். கிளம்புறது, புறப்படுறது அப்படிங்கிறதுக்கான V1 வேர்ப் லீவ். அதோட V2 ஃபார்ம் லெஃப்ட். அப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லுவீங்க? லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. மழை பெய்ய ஆரம்பித்தது, த ரெயின். ஆரம்பித்தது அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டட். ஸ்டார்டோட பாஸ்ட் ஸ்டார்டட். இப்போ ஹோலா சொல்லணும் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கு இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னு நீங்க சொல்லணும். இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பித்தது. இட் ஸ்டார்டட் ரெய்னிங், மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்போ இந்த சென்டென்ஸ்ல முதல்ல நம்ம ரெண்டாவது இருக்கிற இந்த மழை பெய்ய ஆரம்பித்தது அப்படிங்கறத நீங்க கொண்டு வரணும். எப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட் ஸ்டார்டட் ரெய்னிங். இட் ஸ்டார்டட் ரெய்னிங். அதுக்கப்புறம் நீங்க சூன் ஆஃப்டர் கொண்டு வரணும். சூன் ஆஃப்டர் ஓகே வி லெஃப்ட். புரியுதா? சென்டென்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா? இட் ஸ்டார்டட் ரெய்னிங், சூன் ஆஃப்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் we left வரும். அப்படியே ரிவர்ஸ்ல வருது பாருங்க. ஓகே, இட் ஸ்டார்டட் ரெய்னிங். அதான் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்குமான ஒரு டிஃப்ரெண்ட். இட் ஸ்டார்டட் ரெய்னிங் சூன் ஆஃப்டர் we left. நாங்கள் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. இட் ஸ்டார்டட் ரெய்னிங் சூன் ஆஃப்டர் we left. அப்படின்னா நாங்கள் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? காட் இட்?
Shall we move to the next sentence? மாநாடு தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் அவள் வந்து சேர்ந்தாள். சென்டென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு soon after, soon after அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் மாநாடு தொடங்கியதுன்னு மாத்திக்கோங்க. மாநாடு தொடங்கியது. மாநாடு அப்படிங்கிறதுக்கு the conference, the conference எப்படி சொல்லணும்? the conference. தொடங்கியது அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன வேணாலும் நிறைய வெர்ப்ஸ் இருக்கு. அதை நீங்க என்ன வெர்ப்ஸ்னாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் இங்க பிகின் அப்படின்னு சொல்றதுக்கு பிகேன், பிகேன், பிகின், பிகின் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா தொடங்கியது. பிகினோட பாசஸ் பிகேன். ஓகே, பிகேன்னு போட்டுக்கிறேன். அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ, அவள் வந்து சேர்ந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து சேர்ந்தாள் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து சேர்றதுக்கான வேர்ப் வந்து அரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ்லனால அரைவ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? சென்டென்ஸோட பிகினிங்ல என்ன வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேயா? இந்த சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். எப்படி வரும் சொல்லுங்க? ஷீ, ஓகே, அரைவ், ஓகே. நெக்ஸ்ட் சூன் ஆஃப்டர் கொண்டு வாங்க. சூன் ஆஃப்டர், ஓகே. The conference began. The conference began. புரியுதா சென்டென்ஸ் எப்படி முடியுதுன்னு? She arrived soon after the conference began. சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? சென்டென்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பில்ட் பண்றதுன்னு பாத்தீங்களா? மாநாடு தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் அவள் வந்து சேர்ந்தாள். அப்படியே ரிவர்ஸ்ல வருது பாருங்க. She arrived soon after the conference began. She arrived soon after the conference began அப்படின்னா மாநாடு தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் அவள் வந்து சேர்ந்தாள். She arrived soon after the conference began. Okay, got it? Understand? அவள் கணவர் இறந்த கொஞ்ச நாளில் அவள் வீட்டை விட்டாள். See, அந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் எல்லாத்துக்குமே soon after தான். ஓகேயா? soon after தான். கொஞ்ச நேரத்தில் அதுக்கு வேற, கொஞ்ச நாளில் அதுக்கு வேற, அப்படி கிடையாது. கொஞ்ச நாளில் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்குமே soon after தான். சரியா? சரி, அவள் கணவர் இறந்தார்னு மாத்திக்கோங்க. அவள் கணவர் அப்படிங்கிறதுக்கு her husband, her husband. ஓகே, இறந்தார் அப்படிங்கிறதுக்கு வேர்ப் வந்து டை. டையோட பாசஸ் டைடு இல்லையா? அப்போ அடுத்து நெக்ஸ்ட் அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. வீட்டை அப்படின்னா த ஹவுஸ், த ஹவுஸ். விற்றால் அப்படிங்கிறது செல், செல் அப்படிங்கிறதுக்கு விற்றல் அப்படின்னு சொல்லுவோம். செல்லோட பாசஸ் சோல்டு. அப்போ சோல்டு அப்படின்னு நீங்க போட போறீங்க. அப்போ சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி வரணும்? அவள் விற்றால் வீட்டை அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் சென்டென்ஸோட ஆரம்பத்துல. she sold the house, she sold. இந்த இடத்துல நீங்க her ஹவுஸ்னு கூட போட்டுக்கலாம், அவளுடைய வீட்டை. okay, she sold her house. ஓகே, ஓகே. அடுத்து soon after கொண்டு வாங்க. soon after her husband died. her husband died. Okay, she sold her house soon after her husband died. அவள் கணவர் இறந்த கொஞ்ச நாளில் அவள் வீட்டை விற்றாள். she sold her house soon after her husband died. அவள் கணவர் இறந்த கொஞ்ச நாளில் அவள் வீட்டை விற்றாள் அப்படிங்கிறதுக்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் she sold her house. முதல்ல அவள் வீட்டை விற்றாள் அப்படிங்கிறத கொண்டு வரீங்க. she sold her house, அவளுடைய வீட்டை விட்டாள். soon after கொஞ்ச நாளில் her husband died, அவள் கணவர் இறந்தார். இப்படி வருது சென்டென்ஸ் இல்லையா? ஓகே, and shall we move to the, புரியுதா? understand? got it? shall we move to the next sentence? அவள் திருமணம் செய்த கொஞ்ச நாளில் அவள் அவளுடைய வேலையை விட்டாள். ஓகே, இந்த கொஞ்ச நாளில் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் soon after, soon after. அவள் திருமணம் செய்தாள் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகே, அவள் திருமணம் செய்தாள். ஷீ. திருமணம் செய்கிறதுக்கு கெட் மேரீட் அப்படின்னு சொல்லுவோம். கெட் மேரீடுன்னு சொல்லுவோம். அப்போ திருமணம் செய்கிறதுக்கு கெட் மேரீட்னா திருமணம் செய்தால் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. காட் மேரீடு, காட் மேரீடு. ஓகே, காட் மேரீடு. அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. அவளுடைய வேலை அப்படிங்கிறதுக்கு ஹர் ஜாப், ஹர் ஜாப். விட்டால் அப்படிங்கிறதுக்கு குவிட். இந்த இது பாஷன்ஸ்ல தான் இருக்கு. ஆனா குவிட்டுக்கான பாஷன்ஸ் குவிட், குவிட், குவிட் தான்.
ஓகேயா V2 ஃபார்ம் வந்து குவிட் தான், நல்லா நோ ஒரி. ஓகே, அப்போ சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இந்த சென்டென்ஸ் தான் முதல்ல வரும். முதல்ல என்ன வரும்? ஷீ குவிட். ஓகே, ஷீ குவிட் ஹர் ஜாப். அடுத்து தான் நீங்க சூன் ஆஃப்டர். அடுத்து சூன் ஆஃப்டர், சூன் ஆஃப்டர் ஷீ காட் மேரிட். ஓகே, ஷீ காட் மேரிட். எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? ஷீ குவிட் ஹர் ஜாப் சூன் ஆஃப்டர் ஷீ காட் மேரிட் அப்படின்னா அவள் திருமணம் செய்த கொஞ்ச நாளில் அவள் அவளுடைய வேலையை விட்டு விட்டாள். இப்படி இப்படி சப்போஸ் நீங்க இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஷீ காட் மேரிட். ஓகே, ஷீ காட் மேரிட் சூன் ஆஃப்டர் ஷீ குவிட் ஹர் ஜாப் அப்படின்னு நீங்க மாத்திட்டீங்க. இப்படி போட்டீங்கன்னு வைங்களேன், இப்ப என்ன ஆகும்னா அவள் வேலையை விட்ட கொஞ்ச நாளில் திருமணம் செய்தாள் அப்படின்னு மாறிடும். புரியுதா? புரியுதா? ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா? அவள் திருமணம் செய்த கொஞ்ச நாளில் அவள் அவளுடைய வேலையை விட்டாள் அப்படிங்கும் போது ஷீ குவிட் ஹர் ஜாப் சூன் ஆஃப்டர் ஷீ காட் மேரிட். அது கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள், முதல்ல கல்யாணம் பண்ணது அப்படிங்கிறது சென்டென்ஸோட பிகினிங்ல வருது, ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல லாஸ்ட்ல போயிடும். ஓகே, புரியுதா? அப்போ ஷீ குவிட் ஹர் ஜாப் சூன் ஆஃப்டர் ஷீ காட் மேரிட் அப்படின்னா அவள் திருமணம் செய்த கொஞ்ச நாளில் அவள் அவளுடைய வேலையை விட்டு விட்டாள். அப்போ இது அப்படியே உல்டாவா நம்ம கொண்டு வந்துட்டோம். ஷீ காட் மேரிட் சூன் ஆஃப்டர் ஷீ குவிட் ஹர் ஜாப் அப்படின்னா இப்ப பின்னாடி இருந்துவாங்க, அவள் வேலையை விட்ட கொஞ்ச நாள்லன்னு சென்டென்ஸ் மாறிடும். அவள் வேலையை விட்ட கொஞ்ச நாளில் திருமணம் செய்தாள் அப்படின்னு மாறிடும். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா? இதுதான் டிரான்ஸ்லேஷன். ஓகேயா? புரியுதா? ஓகே, shall we move to the next sentence? அவள் MBA நிறைவு செய்த கொஞ்ச நாளில் அவள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கினாள். கொஞ்ச நாளில் அப்படிங்கிறதுக்கு soon after, soon after அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைவு செய்தால் அப்படின்னு மாத்திக்கோங்க. நிறைவு செய்தால். அவள் அப்படிங்கிறதுக்கு she, நிறைவு செய்தால் அப்படிங்கிறதுக்கு completed. ஓகே, MBAக்கு MBA தான் போட போறீங்க. ஓகே, MBA. அவள் அப்படிங்கிறதுக்கு ஷி, புதிதாக அப்படிங்கிறதுக்கு நியூ, ஒரு அப்படின்னா தொழில் அப்படிங்கிறதுக்கு பிஸ்னஸ் இல்லையா, தொடங்கினால் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட், அதோட பாஸ்ட் ஸ்டார்டட் அப்படின்னு போட போறீங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதுதான் வரணும். ஓகே, அவள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கினாள். இதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஷி ஸ்டார்டட் நியூ பிஸ்னஸ். நியூ பிஸ்னஸ். நெக்ஸ்ட் சூன் ஆஃப்டர் கொண்டு வாங்க. சூன் ஆஃப்டர் ஷீ கம்ப்ளீட்டட் MBA. ஷீ கம்ப்ளீட்டட் MBA. கம்ப்ளீட்டட் MBA. அவள் MBA நிறைவு செய்த கொஞ்ச நாளில் அவள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கினாள். She started a new business soon after she completed MBA. புரியுதா? She started a new business soon after she completed MBA. இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு செகண்ட் இந்த சென்டென்ஸை கொண்டு வர போறீங்க. ஸோ அவள் MBA நிறைவு செய்த கொஞ்ச நாளில் அவள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கினாள். அதுக்கான டிரான்ஸ்லேஷன் she started a new business soon after she completed MBA. ஓகே, இந்த இடத்துல சி அப்படி ஷீயை போட்டுட்டு ஸ்டார்டட் அப்படிங்கிற வேர்பை போட்டு a new businessல மட்டும் கொண்டு வர போறீங்க. she started a new business soon after. நெக்ஸ்ட் soon after, அதுக்கப்புறம் தான் லாஸ்டா she completed MBA. புரியுதா? புரியுதா? got it? so simple இல்லையா? understand? shall we move to the next sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் திருமணம் செய்த கொஞ்ச நாளில் அவர்கள் அவர்களுடைய தேனிலவுக்கு சென்றார்கள் அப்படின்னு வருது. அதுக்கு உங்களுக்கு தெரியும் soon after, soon after. ஓகே, அவர்கள் திருமணம் செய்தார்கள் அப்படின்னு போடுவோம். முதல்ல அவர்கள் திருமணம் செய்தார்கள். அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருமணம் செய்யறதுக்கு வந்து கெட் மேரிட், இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால காட் மேரிட். ஓகே, காட் மேரிட். அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. அவர்களுடைய தயர். ஓகே, தயர். நிலவு அப்படிங்கிறதுக்கு ஹனிமூன். சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கு வெண்ட். ஆனா இங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். வெண்ட், அதாவது தேனிலவுக்கு சென்றார்கள், நிலவுக்கு சென்றார்கள் அப்படிங்கும்போது வெண்ட் ஆன் அப்படிங்கிறதா நீங்க யூஸ் பண்ணணும்.
இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாமா? தே ஃபர்ஸ்ட் தே நெக்ஸ்ட் வெண்ட் ஆன் அப்படிங்கிற வேர்பை கொண்டு வாங்க. வெண்ட் ஆன் their honeymoon. Went on their honeymoon. Okay, they went on their honeymoon soon after. அடுத்து நீங்க கொண்டு வர வேண்டியது soon after. Okay, soon after they got married. They got married அப்படின்னு நீங்க கொண்டு வரணும். புரியுதா? They went on their honeymoon soon after they got married. அப்படியே ரிவர்ஸ்ல வருது சென்டென்ஸ் இல்லையா? ஸோ தே வெண்ட் ஆன் தியர் ஹனிமூன், அதை அதுக்கப்புறம் கொண்டு வரணும். சூன் ஆஃப்டர், ஓகே, தே காட் மேரீட். ஓகே, அவர்கள் திருமணம் செய்த கொஞ்ச நாளில் அவர்கள் அவருடைய தேனிலவுக்கு சென்றார்கள். தே வெண்ட் ஆன் தியர் ஹனிமூன் சூன் ஆஃப்டர் தே காட் மேரீட். ஓகே, காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியா இருக்கா? Shall we move to the next sentence? நான் காலாவதியான உணவை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில். கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு soon after. இந்த இடத்துல நான் காலாவதியான உணவை சாப்பிட்டேன் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகே, ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, காலாவதியான உணவு அப்படிங்கிறதுக்கு த எக்ஸ்பயர்டு ஃபுட். ஓகே, ஃபுட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஐ, நான் வந்து ஐ, காலாவதியான உணவு அப்படிங்கிறதுக்கு த எக்ஸ்பயர்ட் ஃபுட், சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஏட், ஈட்டோட பாஸ்டன்ஸ் ஏட். ஏன்னா சென்டென்ஸ் பாஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் வாந்தி எடுத்தேன், சோ சிம்பிள். வாந்திக்கு வந்து வாந்தி எடுக்கிறதுக்கு வந்து வாமிட், சென்டென்ஸ் பாஸ்டன்ஸ்ல இருக்கு, வாமிட்டட். நானுக்கு வந்து ஐ. முதல்ல சென்டென்ஸோட பிகினிங்ல இந்த சென்டென்ஸ் தான் வரும். ஓகே, ஐ வாமிட்டட். ஐ வாமிட்டட். நெக்ஸ்ட் soon after. Soon after, I ate the expired food. I ate the expired food. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சிம்பிள். சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா சென்டென்ஸ் மேக் பண்றது ஸோ சிம்பிள். ஐ வாமிட்டட் சூன் ஆஃப்டர் ஐ ஏட் த எக்ஸ்பயர்ட் ஃபுட். ஐ வாமிட்டட், நான் வாந்தி எடுத்தேன். ஓகே, சென்டென்ஸ்ல முதல்ல இப்படி வருது, ஆனா இங்கிலீஷ்ல இப்படி வருது. பாத்தீங்களா? நான் காலாவதியான உணவை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் நான் வாந்தி எடுத்தேன். ஐ வாமிட்டட் soon after I ate the expired food. I vomited soon after I ate the expired food. நான் காலாவதியான உணவை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் நான் வாந்தி எடுத்தேன். ஓகே, எக்ஸ்பயரான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா வாந்தி எடுக்க தான் செய்வோம் இல்லையா? புரியுதா? புரியுதா? This is a homework for you all. நான் ஆங்கிலம் கற்ற கொஞ்ச நாளில் நான் ஆங்கிலம் பேசினேன். This is a homework for you all. Okay, submit your answers in the comment section. நான் ஆங்கிலம் கற்ற கொஞ்ச நாளில் நான் ஆங்கிலம் பேசினேன். Okay, tell me how is the lesson today, and I'm eagerly waiting for all your comments and feedbacks and answers. Okay, and we will catch up in the next class. Until then, take care. Bye bye.